குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு vlog பண்ண போகிறேன். ஃபுல் டே குக்கிங் பண்ண ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ஆஸ் யூஸ்வல் நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் குக் பண்ணுறேன். பட் இன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக குக் பண்ண போகிறேன். கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் காஃபி வேணும், இல்லைனா எனக்கு எனர்ஜி வராது. காஃபி குடிச்சிட்டு தான் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகுது. காஃபி குடிக்கும்போது தான் பிளான் பண்ணுறேன் இன்னைக்கு என்னென்ன குக் பண்ணலாம்னு. மெனு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். நான் என்னென்னலாம் செய்ய போறேன்னு வாங்க பாருங்க நீங்களும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ரொம்ப ஹெவியா இல்ல, லைட்டா இருக்கணும். பிரெட் ஆம்லெட் பண்ணலாம்னு நினைச்சேன். எக் பிரெட் பண்ணும்போது கூட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ற டேஸ்ட் சூப்பரா வரும். குக் பண்ணும்போது ரொம்ப கிளாமா ஃபீல் ஆகுது. கிச்சன்ல இருந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும் மாதிரி. சரி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ரொம்ப நைஸா இருக்கு பார்க்கவே. சாப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து என்ன, லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான். இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணலாம்னு நினச்சேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் கறி. வெஜிடேபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஃபைனல் ரிசல்ட் ஒர்த்தாக இருக்கும். ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மெல் ஆல்ரெடி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. குக்கிங்கில் பேஷண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்லோவாக பண்ணாதான் டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரும். சரி, லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பசிக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு ஈவினிங் என்னன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஆயிடுச்சு. லஞ்ச் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ ஈவினிங்க்கு கொஞ்சம் ஸ்வீட் பண்ண போகிறேன். கப் கேக் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேக் ஆகும்போது ஸ்மெல் ஹோல் ரூம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. சரி, ரெடி. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ண வெயிட் பண்ண முடியல. நான் கப் கேக் டேஸ்ட் பண்ணிட்டு வரேன். நைட்டு டின்னர் டைம் ஆயிடுச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஃபுல் டே குக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். பட் ஸ்டில் டின்னர் பண்ணணும்னு சிம்பிளாக நூடுல்ஸ் பண்ணுறேன். குயிக்காக ரெடி ஆகிடும். நைட்டுக்கு லைட்டாக சாப்பிட்றது பெட்டர். சரி, டின்னர் ரெடி. இன்னைக்கு ஃபுல் டே கிச்சனில் தான் இருந்தேன். பட் ஆனஸ்ட்லி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு ஃபுல் டே குக்கிங் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ஹார்ட்ஃபுல்லாக ஹாப்பி. இந்த மாதிரி டேஸ் ரொம்ப ஸ்பெஷல், மறைக்கவே முடியாது. சரி, இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கணும். குட் நைட் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.